என்ன நம்ம தெரு ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்குது. யார் இந்த மாதிரி குப்பையெல்லாம் தூக்கி இங்க போடுறது? அது எல்லாமே ஒரே பேப்பர் மாதிரி இருக்குது. அதுல வேற ஒரு டாக் போட்டோ கூட இருக்குது. ஹே, டாக் போட்டோ மட்டும் இல்ல, அதுல என்னமோ எழுதவும் செஞ்சிருக்கு. இதோ பாரு, இந்த மரத்துல கூட ஒட்டி வச்சிருக்காங்க. அது என்ன எழுதிருக்கு? எனக்கு வேற இங்கிலீஷ வாசிக்க தெரியாதே. விக்கி, உனக்கு ஒரு லெட்டர் கூட வாசிக்க தெரியாது. நீ எல்லாம் போய் இப்படிடா போஸ்டர்ல இருக்கிற வாசிப்பா. இதோ நான் வாசிக்க சொல்றேன் பாரு, என்ன எழுதிருக்காங்க. நான் மிஸ்ஸிங்னு போட்டுருக்காங்க. இந்த டாக் மிஸ் ஆயிடுச்சு போல. இதை நம்ம கண்டுபிடிச்சு இவங்க ஓனர் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அந்த பிக்சர்ல இருக்க மாதிரியே டாக் இங்க வந்து நிக்குது. அந்த புதர் பின்னாடி ஒளிஞ்சு நிக்குது இந்த டாக். இந்த டாக் காணும் தானே போர்ட்லாம் ஒட்டியிருக்காங்க எல்லா இடமும். இது தெரியாம இந்த டாக் இங்க வந்து நிக்குது. ஆமா, இந்த டாக பத்தி இன்னொரு விஷயமும் எழுதிருக்காங்க. இந்த டாகுக்கு மேஜிக் தெரியுமா? என்ன சொல்ற? இந்த டாக்குக்கு மேஜிக் தெரியுமா? இந்த டாக் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிற நாய் மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுக்கு எப்படிதான் மேஜிக் தெரியும்? எனக்கு நம்பவே முடியாது. நீ எதுவும் வாசிக்க தெரியாம வாசிச்சிட்டு இருக்கியா? விக்கி, அப்படிலாம் இல்ல. மேஜிக் தெரிஞ்ச டாக்லாம் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நிறைவேற்றி தரும். அந்த மாதிரி டாக் தான் இது. அவங்க ஓனர் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் போஸ்டர்ஸ்லாம் அடிச்சு ஒட்டிருக்காங்க. என்னது, இந்த டாக் நம்மளோட விஷயத்தை நிறைவேற்றுமா? எனக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அப்போ அதெல்லாம் இந்த டாக் கிட்ட கேட்டு நான் நிறைவேற்றிக்க போறேன். இது என்னோட ஃபேவரட் டாக் ஆயிடுச்சு. ஏய் டாக், உனக்கு மேஜிக் தெரியுமா? உனக்கு மேஜிக் தெரியும்னு இந்த போஸ்டர்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா? ஆமா, நான் ஒரு மேஜிக் டாக். ஆனா என்னோட மேஜிக் பவர்ஸ் எல்லாருமே தப்பா யூஸ் பண்றாங்க. அதனாலதான் அந்த இடத்தை விட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். மேஜிக் பவர்ஸ் நான் என்னைக்குமே தப்பா யூஸ் பண்ணவே மாட்டேன். ஹை சூப்பர். மேஜிக் டாக், அப்ப நீ எங்க கூட இரு. நாங்க என்னைக்குமே உன் மேஜிக் பவர்ஸ் தப்பா யூஸ் பண்ண மாட்டோம். நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் தான் கேட்போம். இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்கு. மேஜிக் டாக், உன்னால என் விஷஸ் நிறைவேற்ற முடியுமா? நீ என்னோட விஷஸ் நிறைவேற்றினா மட்டும்தான் நீ மேஜிக் டாக்ங்கிறத நான் நம்புவேன். விக்கி, உன்னோட விஷஸ்லாம் நிறைவேற்றாது. என் விஷஸ் மட்டும் தான் நிறைவேற்றும். ஏன்னா என்ன மட்டும் தான் அந்த டாகுக்கு பிடிக்கும். மேஜிக் டாக், என்னோட விஷயம் மட்டும் நிறைவேற்றியா? நீங்க உங்களுக்குள்ளே இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால யாரோட விஷயம் நான் நிறைவேற்ற போறதில்ல. ஆனா நான் ஒரு சேலஞ்ச் வைக்க போறேன். அந்த சேலஞ்ச்ல மட்டும் நீங்க ஜெயிச்சுட்டு வந்தா கண்டிப்பா எல்லாரோட விஷயத்தையும் நான் நிறைவேற்றுவேன். யாருக்கெல்லாம் விஷஸ் நிறைவேறணுமோ அவங்க அந்த சேலஞ்சில ஜெயிச்சே ஆகணும். அவ்வளவுதானே? சேலஞ்ச் எல்லாம் இந்த விக்கி அசால்ட்டா பண்ணுவான். என்ன சேலஞ்சுன்னு மட்டும் சொல்லு, அதை சூப்பரா முடிச்சுட்டு வான்ட்டு இருந்து அந்த விஷயத்தை நாங்க வாங்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரெடியா சேலஞ்சுக்கு? விக்கி, எங்க எல்லாருக்குமே ஓகே. இந்த டாகோட மேஜிக் பவர்ஸ பாக்குறதுக்கு நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம். சீக்கிரமாவே அந்த சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் உங்க சேலஞ்சுக்கான ஏரியா. இதுல 2 டோர்ஸ் இருக்கு, ஏ டோர், பி டோர். ஏதாவது ஒரு டோருக்குள்ள போய் உங்களோட சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வாங்க. அந்த ஏ டோருக்குள்ள எந்த விதமான சேலஞ்சும் இருக்கலாம். அதை நீங்க கஷ்டப்பட்டு கரெக்டா முடிச்சுட்டு வந்தா மட்டும்தான் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் உங்க மேஜிக் விஷஸ் எல்லாத்தையுமே என்னால நிறைவேற்ற முடியும். அவ்வளவுதானே? இதோ நாங்க கிளம்பிட்டோம். இதோ எங்களோட சேலஞ்சை எப்படி சூப்பரா முடிச்சுட்டு இங்க வரோம்னு மட்டும் பாரு. சின்னப்ப அங்கங்க பச்சை கலர்ல தூணா இருக்குது. அது மட்டும் இல்ல, மேல நிறைய கோல்ட் காயின்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்க்க ஏதோ கேம் மாதிரி இருக்கு. இதோ ஸ்டார்ட் பட்டனை கொடுத்து நான் விளையாட ஆரம்பிக்க போறேன். இந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுத்து இந்த பச்சை கலர் தூண் மேல குதிக்கணும். அவ்வளவுதானே? ஐயோ, போக போக கிரிட்டிக்கலா இருக்குது. கீழே வேற முள்ளா இருக்குது. அதுல மட்டும் விழுந்தோம்னா அவ்வளவுதான். இதுல எல்லாம் படாம இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிடணும். படா, ஒரு வழியா வந்துட்டேன். ஐயோ, இந்த 2 ஸ்டாண்டுக்கும் வேற கேப் அதிகமா இருக்குது. இங்க இருந்து லாங் ஜம்ப் பண்ண கூட போக முடியாது. ஐயோ, எனக்கு எட்டவே மாட்டேங்குது. இந்த கேம்குள்ள மாட்டிக்க கூடாது. எப்படியாவது வெளியே போய் ஆகணும். ஒரு வழியா டைமண்ட பிக் பண்ணியாச்சு. என்னோட கேம் முடிச்சிட்டேன். எப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் தாண்டி வந்து நின்னோம்ல. நாங்கெல்லாம் யாரு? கேம் ஓவர். எங்களோட கேம முடிச்சாச்சு. ஓகே गाइस, இந்த டோர் திறந்துதான் இருக்குது. இந்த டோர் வழியா எல்லாரும் வந்த மாதிரி போயிடலாம். அப்பதான் நாம அந்த மேஜிக் டாக மீட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரா கேம் விளையாண்டீங்க. இது உங்களோட யூனிட்டியை டெஸ்ட் பண்றதுக்காக நான் வச்ச கேம் தான். எல்லாரும் சேர்ந்து விளையாண்டனாலதான் உங்களால வின் பண்ண முடியுது. உங்களுக்கு இந்த சேலஞ்சோட ரிசல்ட் தெரியணும்னா பி டோர் வழியா போய் பாருங்க. நெக்ஸ்ட் பி டோர். ஐயோ, இதுல வேற என்ன இருக்குன்னு தெரியலையே. அட, இது என்ன? இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்குது. எல்லாமே பொருட்களா இருக்குது. சைக்கிள், பைக்கு, காரு எல்லாமே இங்க இருக்குது. ஓ, இதுதான் எல்லாரோட விஷஸ்மா. நான் விஷ் பண்ணது காரு. ரெட் கார் சூப்பரா இருக்குது. என்னோட காரை எடுத்துட்டு நான் கிளம்ப போறேன். என் விஷஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு. இருக்கு பாரு, அந்த வீடை தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி என் மனசுல நினைச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்குது. அது மட்டுமா, இங்க பாரு என்னோட சைக்கிள். நானே இதே மாதிரி ஒரு சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டேன். நான் கேட்ட மாதிரி யூனிகார்ன் பிரேஸ்லெட்டும் மேஜிக் பென்சிலும் எனக்கு கிடைச்சிடுச்சு. ஐ ஜாலி. தேங்க்யூ மேஜிக் டாக். நாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நீ எங்களுக்காக தந்துட்ட. ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ புரிய வச்சுட்டேன். நீ எங்களோட ஃப்ரெண்ட். गाइस, இன்னைக்கான क्वेश्चन என்னன்னா, மேஜிக் விஷஸ்ல விக்கிக்கு கிடைச்ச gift என்னது? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சனா உடனே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பை.